Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Summa astaghfiru rabbakum innahu kana ghaffara yursilis samaa'a 'alaykum midrara. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam man lazima al-istighfara ja'ala Allahu lahu min kulli hammin faraja wa razaqahu min haythu la yahtasib. Aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. Wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனை பெற்றார்கள். அந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். வஹியை பெற்ற வல்லல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 23 ஆண்டுகளும் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஜவாமிஉல் கலீம். உலகத் தலைவர்களில் சுருக்கமாக பேசுவார்கள், ஆனால் நிறைந்த கருத்துக்களை பேசுவார்கள். இது பெருமானாரினுடைய பண்பு. முதல் வசனமே இக்ரா, படி என்றால் எதை படிப்பது? எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சின்ன வார்த்தையாக இருக்கும், ஆனால் அதனுடைய கருப்பொருள் ரொம்ப விரிவானதாக இருக்கும். தமிழிலே கூட சின்ன வார்த்தை, ஆனால் நிறைய விஷயங்களை சொல்லும். கவனி என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லா இடங்களிலும் அது பயன்படுத்தப்படும். பாடத்திலே ஒரு ஆசிரியர் கவனி என்றால் பாடத்தை பாருன்னு அர்த்தம். கவனியுங்கள் என்று சொன்னால் பயான்ல உட்கார்ந்து பயான கேளுங்கன்னு அர்த்தம். கவனித்து நட அப்படின்னு சொன்னா ஏதோ பள்ளங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். நல்ல விருந்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆஜியார நல்ல கவனிங்கன்னா நல்ல சாப்பாடு வைங்கன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை கவனிங்கன்னு சொன்னா கேர் எடுத்துக்கங்கன்னு அர்த்தம். போலீஸ் ஸ்டேஷன்ல பாய நல்ல கவனிங்கன்னா சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தமா? அப்ப அன்பிற்குரியவர்களே, ஒரு வார்த்தை தான், ஆனால் அதற்கு பல்வேறு அர்த்தங்கள். இதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் ஜவாமிஉல் கலீம். அந்த ஜவாமிஉல் கலீமில் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார். அதைத்தான் உங்களோடு நான் பகிரப் போகிறேன். எல்லா விஷயங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் இந்த இஸ்திக்ஃபாரை பயன்படுத்துகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அலீம் வ அதூபு இலைஹி என்று சொல்லுகிறோம் அல்லவா? எதற்கெல்லாம் ஹதீஸ் சொல்லுகிறது, பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? இன்றைக்கு உலகமே நிம்மதியை தேடித்தான் அலைகிறது. ஒவ்வொருவரும் காசு பணத்திலே நிம்மதி இருக்கிறது என்று சில பேர்கள் நினைக்கிறார்கள். சில பேர் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போனால் நிம்மதி கிடைத்துவிடும் என்று ஃபேமிலியோடு ஹாயாக ஜாலியாக நாங்கள் சென்று விட்டு வந்தோம் என்று சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் காசு பணம் அதிகமாக இருந்தால் நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறோம் நிம்மதியை தேடி என்று சில பேர்கள் நிம்மதியை தேடி யூகே செல்லுகிறார்கள், கனடா செல்லுகிறார்கள், பல்வேறு திசைகளுக்கு செல்கிறார்கள். அங்கெல்லாம் நிம்மதி கிடைத்து விட்டதா?
நிம்மதி இருக்கிறது. நிம்மதியை தேடி அலைகிற மக்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை ஒருத்தர் சந்திச்சாராம். நபியுனா ஹிதர், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவரிடத்தில் கேட்க, எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, துன்யாவில் யாராவது நிம்மதியா இருந்தா அவரை கூட்டிட்டு வா, அவரை வச்சு உனக்காக நிம்மதிக்கு துவா செய்கிறேன். சரி, நீ யார் நிம்மதியா இருக்கிறாங்கன்னு தேடி 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 அழைக்கிறார். ஒரு கடையிலே ஒருவர் சந்தோஷமாக, பிள்ளைகள் நிறைய குதூகூலமாக இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஜாலியாக சிரித்து கொண்டு இருக்கிறார். இவர் தான் நிம்மதியா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட போய், நீங்க இவ்வளவு நிம்மதியா இருக்கிறீங்களே, ஆனந்தமாக இருக்கிறீர்களே, சந்தோஷமாக இருக்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்க, என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னாராம். என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. என் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால், படுத்த படுக்கையில் இருந்தால், இறக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டாள். அந்த நேரத்திலே என் மனைவி பக்கத்திலே நான் ஆறுதல் சொன்னேன். மனைவி சொன்னா, உங்களுக்கு என்னங்க, நான் மௌத்தா போயிட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணி ஜாலியா இருப்பீங்க என்று மனைவி சொன்னால், உடனே நான் வேகமாக சென்று, அப்படி ஒரு சூழல் எனக்கு வரவே கூடாது என்று என்னுடைய ஆண்மையை துண்டித்துக் கொண்டேன். கடைசியில் அவளுக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது, அவள் உயிர் பிழைத்துக் கொண்டாள். இது எல்லாம் எத்தீமான பிள்ளைகள், எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் நிம்மதியை இழந்திருக்கிறோம். என் நிலை உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. அப்பதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களா, துன்யாவில் நல்ல நிம்மதியோடு இருக்கிற ஒரு ஆளை கூட காணோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, உலகத்தில் அமைதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபாரில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார். பொருளாதாரம் இரண்டாவது. இந்த மனிதன் அமெரிக்காவுக்கு ஓடுறான், சிங்கப்பூருக்கு ஓடுறான், சைனாவுக்கு ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஹலாலான முறையிலே முறையாக கிடைக்க வேண்டுமா, வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர வேண்டுமா? இன்னைக்கு கடையை திறந்து வச்சிருக்கிறான், நிறைய பேர் கடையை திறந்து இருக்குது, காத்து தான் உள்ள வருது, ஒரு ஆள் வர்றதில்லை உள்ள. கடைக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள். கடைக்கு ஆள் வரணும், பொருளாதாரம் விற்கணும், பல்வேறு வகையான விளம்பரங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள், வாடிக்கையாளர்களை நான் கொண்டு வந்து ஓட்டுகிறேன். ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப். அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நான் அதிகமாக்கி தருகிறேன், வியாபாரத்தை பெருக்கி தருகிறேன் என்கிறான். இஸ்திக்ஃபார். ஸஹர் ரலியல்லாஹு தஆலா, யார் அந்த ஸஹர்? உமர் ரலியல்லாஹுவால் உரிமை விடப்பட்டவர் ஸஹர். பார்த்தா உமர் ரலியல்லாஹுவை விட பெரிய பணக்காரராக இருக்கிறார், பெரிய வியாபாரி. உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, நான் தான் உன்னை உரிமை விட்டேன், ஆனா நீ என்னடாண்டா குபுகுபுன்னு மேலே ஏறிட்டியே, எப்படி? அப்பதான் ஸஹர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கிறேன். பெருமானார், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் இந்த காய்கறி வியாபாரிகள் சின்னதாக தான் பண்ணுவாங்க, ஆனால் அதில் பரக்கத்து இருக்கு. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, அதிகாலையில் பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள். நான் என் வியாபாரத்தை காலையில் துவங்கி விடுகிறேன். இரண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருக்கி தருவதாக சொல்லுகிறான். அதனால நான் என்னுடைய கடையில் உட்கார்ந்து நான் இஸ்திக்ஃபார் செய்து கொள்கிறேன். கடையை திறந்த உடனே ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 10 நிமிஷம். அன்பிற்குரியவர்களே, வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நான் இறக்குகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த ரெண்டையும் தான் கடைபிடிக்கிறேன் ஸஹர் சொன்னாங்க. அதனால அல்லாஹ் வற்றாத பொருளாதாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறான். வற்றாத பொருளாதாரம் வேண்டும் என்றாலும் அதற்கு தேவை இஸ்திக்ஃபார். இந்த உம்மத்து எதை தேட வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு என்னென்னவோ சிந்திக்கிறது. நம்முடைய அறிவை தாண்டி, நம்முடைய சிந்தனையை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான்.
அவன்தான் எல்லாம் என்ற எண்ணம் இந்த உம்மத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னொரு பிரச்சனைக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமா? இந்த வலிமை பெற்ற சமுதாயம் தெரியுமா? எந்த சமுதாயத்தில் இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ அந்த சமுதாயம் வலிமை பெற்ற சமுதாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், நான் இருக்கிற வரை, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதாப் வராது. பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதாப் வராது. பெருமானார் இருக்கிற போது அதாப் வராது, இஸ்திக்ஃபார் இருக்கிற போது. அப்ப இஸ்திக்ஃபார் எவ்வளவு வலுவானது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யஸிதுக்கும் குவத்தன் அலா குவத்திக்கும். உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தி வேண்டுமா, வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா, உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, அத்தனைக்கும் இஸ்திக்ஃபார் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னைக்கு நோய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அல்லாஹு அக்பர், ஆயிரக்கணக்கான பிரச்சனை. கிட்னி கோளாறுகளால் டயாலிஸ் பண்ணக்கூடியவர்களை பார்க்கிற போது மனமெல்லாம் கஷ்டப்படுகிறது இல்லையா? டயாலிஸ் பிரச்சனை ஒரு பக்கம், கேன்சர் பிரச்சனை ஒரு பக்கம், கல்லீரல் பிரச்சனை ஒரு பக்கம், ஏராளமான பிரச்சனைகள். இதிலிருந்து நீங்கும் வழி இஸ்திக்ஃபாரில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாலாவது சொன்னாங்க தஃபுல் கவாரிஸ், திடீர் மரணங்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமா பையன் குளிக்க போனாருங்க, வரவே இல்லை. பைக் எடுத்துட்டு போனாரு, முடிஞ்சு போச்சு, பிள்ளைய பார்க்க முடியல. நிறைய திடீர் மரணங்கள், ஆபத்துக்கள், கவாரிசுகள். இந்த ஆபத்துக்களில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிற மாமருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் யார் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களில், அந்த வீட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடீர் மரணங்களை வழங்குவதில்லை. அஞ்சாவது குழப்பம் நீங்குவது. எதனால்? இஸ்திக்ஃபார் இருந்துச்சுன்னா குழப்பம் நீங்கிவிடும். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய குழப்பங்கள், எல்லாத்திலையும் குழப்பம். பைக் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார், எதுக்கு போறாருன்னு அவருக்கே தெரியாது, மறந்து போயிடும். அப்புறம் யோசிச்சு எதுக்குடா நம்ம கிளம்பணும் இல்லையா? தொழுகையில நின்னாக்கா குழப்பம், 2ஆ 3ஆ. சில பேர் பஸ்க்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவர் எந்திரிக்கவும் உட்காரவும் எந்திரிக்கவும் உட்காரவும், என்னன்னா 3ஆ 4ஆன்னு மறந்துட்டு அதனால பஸ்க்கு எடுத்துட்டு இருக்கிறேன். குழப்பங்கள், தொட்டதிலெல்லாம் குழப்பங்கள். அதற்கு அந்த குழப்பம் நீங்குவதற்கு வழியை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் தேடினால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிற ஒரே வழி இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. ஆறாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, பஞ்சம் தீர வேண்டுமா, மழை கிடைக்க வேண்டுமா? நம்ம ஊர்கள் எல்லாம் கொண்டு போவாங்களா இல்லையா? ஈத்காவுக்கு போய், ஈத்காவில் போய் என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரப்புல் ஆலமீன், அதனால் எங்களுக்கு மழையை கொடு ரப்புல் ஆலமீன். அப்ப பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுதல், இதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு தேடுதல். நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை செய்கிற பாவங்களை எண்ணி முடிக்க முடியுமா? இவ்வளவு பாவம். அந்த பாவத்திலிருந்து ரப்பே நான் இனி பாவ மன்னிப்பு தேடி விட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் மழையை இறக்குகிறான். இஸ்திக்ஃபார் மழையை இறக்கும். இஸ்திக்ஃபார்னு தலைப்பு போட்ட உடனே மழை வந்துருச்சு இல்லையா? அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சா வராம இருக்குமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிற பவர் அலாதியானது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் இருந்து மழை தொழுகைக்கு, மழையே இல்லை பஞ்சம், எல்லோரையும் அழைத்து சென்று இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டா, இங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், அது ஒரே ஒரு ஆள் இஸ்திக்ஃபார் செய்யணும். மெயினா யார் ரப்பே? ஒருத்தர் கோல் சொல்ற ஆள் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கிறான், உங்களுக்குள்ள இங்கிருந்து அங்கே முட்டி விட்டுருவான், அங்கிருந்து இங்கே முட்டி விட்டுருவான், கோல் சொல்ற ஆள், அந்த ஆள் இஸ்திக்ஃபார் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அந்த ஆள் யாருன்னு சொல்லிடு ரப்பே, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். அல்லாஹ் சொன்னானா, அப்படி சொன்னா நான் கோல் மூட்டினவன் ஆயிடுவேனே, என்னையவே இந்த நிலைக்கு நீ தள்ளுகிறாய் மூசா, அதனால எல்லாரும் சேர்த்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவரும் இஸ்திக்ஃபார் செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை கொடுத்தான் என்பது வரலாறு.
சுமஸ்தாஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இஸ்திக்ஃபார் செஞ்சா மேகங்களை அல்லாஹ் கூட்டம் கூட்டமாய் அனுப்புவானாம். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, கூட்டம் கூட்டமாக மேகங்களை. அத்தனைக்கும் இஸ்திக்ஃபார். இதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமா? இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எல்லாரும் புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி தாங்க முடியல. இத்தனைக்கும் காரணம் என்ன? இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டி டெஸ்ட் டியூப் பேபி அது இது பல லட்சங்களை செலவழிக்கிறார்களே. அல்லாஹ் சொல்றான், நான் எளிதில் கொடுக்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். அல்லாஹ் ஒரு புள்ளேன்னு சொல்லல, உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருவா இஸ்திக்ஃபார் செஞ்சா. வபனீன், பல குழந்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா அப்படின்னு ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலே, குழந்தையே இல்லை, எல்லாரும் ரொம்ப கேலி பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 10 புள்ள 12 புள்ள பெக்கிற காலம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு 6 புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஜூல பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. இதனால புள்ள பார்க்கறத தொழிலாவே வச்சு வாழ்றான்டான்னு இல்லையா, ஒரு மாதிரியா பார்க்குறான். அன்னைக்கு 6 12 என்பதெல்லாம் சாதாரணமானது. அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருந்தது. அப்போ பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா கேட்குறாங்க, குழந்தையே இல்லை ரசூலே, நீங்க தான் ஏதாவது செய்யணும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். அவங்க போய் அந்த பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. கணவனும் மனைவியும். எத்தனை குழந்தைங்க தெரியுமா? திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்களாம். ரசூலே, போதும் 60 பிள்ளையாயிருச்சுன்னாங்களாம். போதும். ஒரு சூழிலே 3 பிள்ளை, ஒரு சூழிலே 4 பிள்ளை, ஒரு சூழிலே 2 பிள்ளை என்று 60 புள்ள பெத்தா அந்த ரகம் கர்ப்பப்பை என்ன ஆகும்? போது ரசூலே என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தான் என்றால் அந்த இஸ்திக்ஃபாரின் பவர். ஆனால் இன்றைக்கு இஸ்திக்ஃபாரினுடைய சூழல் இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை. அதோட விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நம்ம நிறைய கேட்குறோமா இல்லையா? பாவத்தை செஞ்சுட்டு வட்டியை வாங்க வேண்டியது, வாங்கிட்டு துவாவை கேட்டாக்க எல்லாம் அங்கீகரிப்பான. எல்லாம் லோன்லையே வாழ்க்கை ஓடுது. வேனில் ஓடுற மாதிரி லோனில் ஓடுது. ஆனால் அவர் துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறணும். மத்தாமுஹு ஹராம், சாப்பிட்றது ஹராம், மல்பசுஹு ஹராம், அணிவது ஹராம், சாப்பிட்றது ஹராம், குடிக்கிறது ஹராம், எல்லாம் ஹராம். ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். அல்லாஹ் கேட்குற ஹதீஸே குதுசி இல்லை, எல்லாம் ஹராமா செஞ்சா நான் துவாவை அங்கீகரிக்கணுமா? நான் என்ன கிறுக்கனா? அல்லாஹ் கேட்குறான், நான் என்ன இழிச்சவன்? என்ன ஒரு காலத்திலும் நடக்காது. ஹலாலாக இருந்தால் மட்டுமே துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டா, அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் ரப்பே, நீ மன்னிச்சிரு ரப்பே, உனக்கு பொருத்தமாக வாழ்கிறேன் ரப்பே என்று சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆக்களையும் கபூல் செய்கிறான். அல்லாஹு அக்பர். பாவங்கள் நீங்கி அந்த பாவத்தை நன்மையாக்கப்பட வேண்டுமா? அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுனா இஸ்திக்ஃபார் செய்தா செய்த பாவங்களை கூட நன்மையாக மாற்றி விடுவானாம். இதெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், நதிகள் நிறைந்த சொர்க்கத்தை இந்த இஸ்திக்ஃபார் ஈட்டி தந்துவிடும். சும்மஸ்தாஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, சூரத்து நூஹ்ல, ரொம்ப அழகான சூரா. ஆறுகள் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்திக்ஃபாருக்கு வழங்குகிறான். ஒரே ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 2 சொட்டு கண்ணீர் விட்டு, ரப்பே நான் பாவ மன்னிப்பு தேடி அழுகிறேன், என் பாவத்தை மன்னி சொல்லிட்டா அல்லாஹ் எவ்வளவு மலை போன்ற பாவங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மட்டும் மறைச்சு மன்னிக்கலன்னா, நம்ம பாவங்களை மறைச்சு மன்னிக்கலன்னா, ஒரு ஆள் ஹாஜியாரா தெரிய முடியாது, ஒரு ஆள் அஜர்தா தெரிய முடியாது,
ஒரு ஆள் மோதினார தெரிய முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் மறைத்து மன்னிப்பவன் இந்த இஸ்திக்ஃபாரை எதிர்பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானாரின் காலம் வரை வரலாறுகளை தொடருங்கள். இஸ்திக்ஃபார் செய்யாத, தௌபா செய்யாத ஒரு நபி கூட இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழுதார்கள்? 200 வருஷம் அழுதாங்க. ரப்பே மன்னிச்சிரு ரப்பே, தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு ரப்பே. 200 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. நபிமார்களின் கனவு உண்மை. நம்ம காட்டுற கனவெல்லாம் நான் நபியை கண்டேன், அதை கண்டேன், இதை கண்டேன் இல்லையா? நிறைய பேர் சொல்லிட்டு ஒருத்தர் அதே மாதிரி சொன்னார். எப்போ நீங்கள் கனவு கண்டீங்கன்னு கேட்கும்போது தராவீகளை தக்பீரை கட்டி நின்னா ஒவ்வொரு நபியாக வருவாங்களாம். இது கனவா? இது நவுது பில்லா இல்லையா? அப்போ கனவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் காண்பது என்றெல்லாம் ஷரியத் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நபி இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்களா, உங்களால தான் நாங்கள் பாடாப்படுறோம். நீங்கள் அங்கே சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒழுங்காக அல்லாஹ் சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாமல் இருந்தால் நாங்கள் சொர்க்கத்திலே இருந்திருப்போம். எல்லா பிரச்சனையும் உங்களால் தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா மேலே தான் பழிய போடுவாங்க. தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேலே தான். நீங்கள் எந்த நேரத்தில் பெற்றீங்களோ தெரியல இல்லையா? அத்தாட்ட. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், மூசா அல்லாஹ் உங்களுக்கு தௌராத்தை வழங்கினானா? ஆம் வழங்கினான். தௌராத்தை எப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதினான்? தௌராத் எப்பொழுது தயாரானது? நான் பிறந்ததற்கு பிறகா, நான் பிறப்பதற்கு முன்பா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தௌராத்தை தயார் செய்து விட்டான். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பற்றி எழுதியிருக்கிறான் அல்லான்னு கேட்டாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆமாம் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கிறான்? அசா ஆதமு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்வார், அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்பார். நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இது என் தவறு அல்ல, இது ஒரு சருகுதல். நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னை கபூல் செய்தான். இப்லீஸ் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் சபிக்கப்பட்டு விட்டான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். இப்லீஸ் அழுகல, அதனால சபிக்கப்பட்டான். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் நூஹுன்னாவே என்ன அர்த்தம்? அழக்கூடியவர் என்ற அர்த்தம். இரவு நேரத்திலே அழுது அழுது அழுது, ரப்பே 800 ஆண்டுகளாக நானும் முயற்சிக்கிறேன் ரப்பே, ஒரு ஆள் ஈமான் கொள்ளவில்லை ரப்பே என்று அழுவதின் காரணமாக அவருக்கு நூஹ் என்று பெயர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கன்னங்களில் கோடுகள் இருந்தது, வரலாறு பேசுகிறது. அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், கோடுகள் இருந்தது. பாவமே இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று சஹீஹான ஹதீஸ்கள் எல்லா நூட்களும் சொல்லுகிறதே. பாவமே இல்லாத ரசூலே ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தால் நாம் எவ்வளவு தூரம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? ஆனால் இந்த உம்மத்து அந்த இஸ்திக்ஃபாரை செய்கிறதா? தௌபாவை செய்கிறதா? பெருமானாரின் காலத்திற்குள்ளே நாம் நுழையலாம். தபூக் போர்க்களம், புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள். தபூக் போர்க்களம். இன்னைக்கு பாவத்தை செஞ்சுட்டு இது பாவமே இல்லைன்னு நினைச்சிட்டு அலையிறான் இல்லையா? நிறைய பாவங்கள், பொய் பாவம், கோள் பாவம், அண்டை வீட்டுக்கு அநீதி அளிப்பது பாவம், இச்சை காமம் பாவம். ஆனா அதெல்லாம் பாவம்னு நினைக்கிறது இல்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்று நிறைய பேர்கள் கேட்பது உண்டு. போய் அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஏன் கேட்கணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் தபூக் போர்க்களம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் கடுமையான அறுவடை காலம், பேரிச்சம்பழம் கொத்து கொத்தா தொங்குது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், சஹாபாக்கள் முன்னாடி போகட்டும் ரசூலோட, நம்ம இதெல்லாம் அறுத்துட்டு அறுவடை செஞ்சுட்டு
நம்மிடத்திலே சொகுசாக செல்லக்கூடிய விரைவு வாகனம் இருக்கிறது, வேகமாக சென்று பெருமானாரை பிடித்து விடலாம். இதே பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சு. இந்த ஆட்கள் பற்றாக்குறை. இன்னைக்கு அறுத்தரலாம் நினைக்கும் போது ஆள் வரல, நாளைக்கு அறுத்தரலாம் நினைக்கிறாரு, ஆளை பிடிச்சி இப்படியே லேட்டாகி போருக்கு போக முடியாமல் ஆகிவிட்டது. தபூக் போர்க்களத்திற்கு சென்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் தோழர் எங்கே? காணவில்லையே, காபி எங்கே? ரசூலே வர்றேன்னு சொன்னாரு, வந்துருவார் ரசூலே. 2-3 தினங்கள் ஆகிறது, என் தோழர் வரவில்லையே, எங்கே அவர்? பெருமானார் கேட்கிறார்கள், வந்துருவார். போர்க்களம் முடிகிற வரை வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு பிறகு பெருமானார் எல்லோரையும் அழைக்கிறார்கள். இந்த முனாஃபிக்கீன்கள், வராதவர்கள், தேவையில்லாத தங்கட காரணங்களை பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையை சொன்னார்கள். காப் இப்னு மாலிக், ரசூலே வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் வர முடியல. இந்த என்னுடைய தோட்டந்துறவுகள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டது ரசூலே, உங்களோடு வர முடியாமல் செய்து விட்டது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் உத்தரவு வருகிற வரை குடும்பத்தார்கள் யாரும் இவரிடத்தில் பேசக்கூடாது, தோழர்கள் யாரும் பேசக்கூடாது. எவ்வளோ பெரிய கண்டிஷன் பெருமானார் போட்ட கண்டிஷன். இதில் என்னன்னா, முஹப்பத்து நபி, ரசூலின் மீது கொண்ட பாசம். மனைவி பேசவே இல்லை 50 நாள். லாக்கத் அலைஹிமுல் அர்த், குர்ஆன் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, பூமியே எனக்கு நெருக்கடியாகி விட்டது. குடும்பத்தில் யாரும் பேசல, தோழர்கள்ல யாரும் பேசல, உறவுக்காரர்கள்ல யாரும் பேசல. 4 நாள் இருக்க முடியுமா? 50 நாள். அந்த சஹாபி காப் இப்னு மாலிக் துடிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுத அழுகையின் வேகம். ரப்பிடத்திலே தொழுது அழுவார்கள். 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்த வரலாறு குர்ஆன் சாட்சி சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், உங்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு அக்பர். அபூ லுபாபா, எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லுகிறது, உஸ்துவானத்தை அபூ லுபாபான்னே ஒரு தூண் இருக்கிறது. எங்க? மஸ்ஜிது நபவிக்குள். பனு குறைதா வாசிகள், யூதர்கள் மொத்தம் 3 பிரிவு: பனு நுதைர், பனு குறைலா, பனு கைனகா. இந்த பனு குறைலா வாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாக்குறுதியை மீறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை பேச அழைக்கிறாங்க, ஒப்பந்தம் பேசுறதுக்கு அழைச்சாங்க. அழைத்து பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேலிருந்து பாறையை உருட்டி ரசூலை கொன்று விட வேண்டும் என்று திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அல்லாஹு அக்பர். பெருமானார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வந்துருங்க. பாறை உருட்டப்படுகிறது, 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. பாறை கீழே விழுகிறது. ஒப்பந்தங்களை மீறுகிற பழக்கம் கொண்டவர்களை என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள். எல்லோரும் முடிவாக்கப்பட்டது, அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் முடிவாகிறது. பனு குறைலா வாசிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அபூ லுபாபா. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த அபூ லுபாபாவின் இனத்தை சார்ந்தவர்கள் பனு குறைலா வாசிகள், 2 ரொம்ப நெருக்கமான குடும்பம். அப்ப அந்த பனு குறைலா வாசி அபூ லுபாபாவை பார்த்து கேட்டாங்க, நாங்க இந்த மாதிரி ரசூலுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அந்த முஹம்மது எங்கள் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்? தன்னையே அறியாமல் அபூ லுபாபா அப்படின்ட்டாங்க. இனி அவ்வளவுதான், போர் தான், உங்களுக்கு கத்தல் தான், வேற வழியே இல்லை என்று இஷாராவாக சொல்லிவிட்டார்கள். ரசூலின் ரகசிய செய்தியை வெளிப்படுத்தி விட்டோமே என்று தன்னை போய் காபத்துல்லாவினுடைய தூணிலே கட்டி கொண்டார்கள். நேர நபித்தோழர்கள்லாம் ஓடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே அவர் தன்னையே கட்டிக்கிட்டார் ரசூலே. பெருமானார் சொன்னாங்க, நேரடியாக என்னிடத்திலே வந்து சொல்லி இருந்தால் நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருப்பேன். அவர் தன்னை நேரடியாக ரப்போடு இணைத்து கொண்டார் அபூ லுபாபா, அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. 7 நாள் அபூ லுபாபா அழுதார், சாப்பிடல, குடிக்கல, கொண்டு வந்து சகாபாக்கள் கொடுக்குறாங்க, எதுவும் செய்யல. 7 நாள் அழுதார். அந்த அழுகையின் வெளிப்பாடு, அந்த இஸ்திக்ஃபார் தௌபாவின் வெளிப்பாடு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை இறக்குகிறான். பெருமானார் சொன்னாங்க, அபூ லுபாபை அல்லாஹ் மன்னித்து விட்டான்,
நபித்தோழர்கள் பெருநாளை போல கொண்டாடினார்கள். தோழரை எல்லாம் மன்னிச்சுட்டானா பெருநாள் மாதிரி கொண்டாடினான். அல்லாஹு அக்பர். ஓடி போறாங்க, சாப்பாட்டை கொண்டு போறாங்க. கொடுக்கிற போது ரசூலே வந்து என் கட்டை அவிழ்க்க வேண்டும், ரசூலே ஊட்ட வேண்டும், அப்பொழுதுதான் நான் சந்தோஷம் அடைவேன். பெருமானாரே சென்றார்கள், அபூ பாபாவுக்கு ஊட்டினார்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சுவச்செய்தி சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வை பிடிக்கிற வழி பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத் அல்லாஹ்வை பிடித்ததா? இஸ்திக்ஃபாரின் மூலமாக ரப்பை பிடிக்க வேண்டும். மாயிஸ் இப்னு மாலிக் குற்றம் செய்தவர் தான், குற்றம் செய்தவர். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றார், ரசூலே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலே உமர் அலி எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, அல்லாமே மறைச்சிருக்கும் போது மறைச்சிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, நாளை மறுமையின் தண்டனையை நான் பயப்படுகிறேன். ரசூலே நான் குற்றம் செய்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாய்க்கு பக்கத்தில் போய் மோந்து பாருங்கன்னாங்க. ஏதாவது குடித்திருக்கிறாரா, பேசுகிறாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரசூலே. பெருமானார் கொஞ்சம் திரும்பி உட்கார்றாங்க. மீண்டும் வந்து சொல்லுகிறார், ரசூலே நான் பாவம் செய்து விட்டேன், தண்டனை கொடுங்கள். மீண்டும் சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அதை போல அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தண்டனை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள், என் தோழர் எவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கிறார் தெரியுமா? என் தோழரின் தௌபா ரப்பின் அரிசையே நடுங்க செய்து விட்டது. அவங்க இந்த பாவத்துக்கு அவர் அழுத அழுகையின் பவரை பெருமானார் எடுத்து சொல்லுகிறார்கள். அதே மாதிரி தான் இம்ராத்தி ஆமிதியா குலத்தை சார்ந்த பெண்மணி, ரசூலே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன தெரியாம விபச்சாரம் பண்ணிட்டேன், ரசூலே எனக்கு தண்டனை கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. திரும்பி உட்கார்றாங்க, திரும்பி போறாங்க. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வருது அந்த பெண்மணி. ஏம்மா மாசமா இருக்கியான்னு கேட்டாங்க. ஆமா மாசமா இருக்கிறேன், தண்டனை கொடுங்க. நான் செய்த தவறால் தானே இந்த பிள்ளை. அம்மா நீ செஞ்ச தவறுக்கு அந்த பிள்ளை என்னம்மா செய்யும்? குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி வாங்க. குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி அந்த பெண்மணியினுடைய ஈமானை பாருங்கள். நான் தவறு செய்து விட்டேன். அந்த பெண்மணி குழந்தை பெற்று பச்சை பிள்ளையை தூக்கிட்டு வருது. ரசூலுல்லாஹ்ட்ட காட்டின உடனே, இந்த பிள்ளைக்கு பால் குடி பருவம் முடிகிற வரை தண்டனை கொடுக்க முடியாது அம்மா, அதனால் பால் குடி முடித்ததற்கு பிறகு அழைத்து வாருங்கள். 2 வருஷம் பால் குடி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த பிள்ளை சாப்பிடக்கூடிய நிலையில வந்துருச்சுங்கிறத காட்டுறதுக்கு கையில ரொட்டியை கொடுத்து கூட்டிட்டு வருது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளை ரொட்டியை சாப்பிடுது. அம்மா தண்டிக்கப்பட போகிறார்களே தெரியாது அந்த பிள்ளைக்கு. அப்படி ரொட்டியை சாப்பிட்டுட்டு வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும், அதனால தண்டனை கொடுங்கன்ட்டாங்க. கல்லால் எறிகிறார்கள். அந்த ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவின் மீது பட்டு விடுகிறது. உடனே காலித் இப்னு வலீத், ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணின் ரத்தம் என் மீது பட்டு விட்டதே அப்படின்னு சொன்ன உடனே பெருமானாரின் முக சிறப்பாயிடுச்சு. என்ன சொன்னீர்கள் காலித்? இந்த பெண்ணின் தௌபாவை பிரித்து கொடுத்தாள் மதீனா முழுக்க விசாலமாகும். அவள் சாதாரணமானவள் என்று நினைத்துக் கொண்டீரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப தௌபாவின் பவர் ஒரு மனிதனை அத்தனை பாவத்தையும் நீக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடும். அவ்வளவு ஆற்றல். ஒரு சஹாபி வர்றாரு, ரசூலுல்லாஹ் மிஸ்காத் ஷரீஃபில் இடம்பெற்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, ரசூலே ரோட்ல வரும்போது ஒரு அழகான பொண்ணு வந்துச்சு. அன்னைக்கு ஆராபிகள் கிராமவாசிகள், நான் நேராக போய் அந்த பொண்ணை முத்தம் கொடுத்துட்டேன்ட்டார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல ரசூலே, அவ்வளவு பேரழகு, நான் என்ன செய்யட்டும்? என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல ரசூலே, அதனால் நான் போய் முத்தம் கொடுத்துட்டேன்ட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்கின்றார்கள், தொழுது கொள்கின்றார்கள். தரஃபைன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல். இந்த வசனத்தை ஓதி, இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நீ செய்கிற நன்மைகள் தீமைகளை அகற்ற வேண்டும். அதனால நிறைய இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோ.
நிறைய நன்மைகளையும் செய்து கொள். இந்த நன்மைகள் தீமைகளை அகற்றிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வரலாறு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சஹாபாக்களின் காலத்திற்கு வாருங்கள். எவ்வளவு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நாம ஒரு இஸ்திக்ஃபாரும் இல்லை. ஒரு மனிதரை காணவில்லை உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில். உமருக்கு நெருக்கமான மனிதர் காணவில்லை. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன நமக்கு நெருக்கமானவராக இருந்தாரே, ஆளை காணலையே. உமைர் ஐன உமைர், எங்க அந்த உமைர்? இல்லை, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால தான் அவர் காணாமல் போயிட்டாருங்க. நெருக்கமாக இருந்தால் நெருக்கமாக இருக்குன்னு எது காணாமல் போனார்? ஒரு நாள் குடிச்சிட்டாரு, நீங்கள் தண்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் காணாமல் போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க தோழர்களிடத்திலே, அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என் தோழருக்காக தெரியாமல் செய்து விட்டார், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவர் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள். போனாங்க, சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. எனக்காக? அந்த உமர் சட்டத்திலே நெருப்பாயிருக்கிற உமர் எனக்கு பாவ மன்னிப்பு தேடினாரா? அவன் தேடினார். நேரம் வந்துட்டார். வந்தவொன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா குடிச்சிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், முன்னாடி குடித்தேன், அதற்கு தண்டனையை பெறுங்கள் என்று 40 கசையடியை கொடுத்து விட்டு உமர் ரலியல்லாஹும் சேர்ந்து அழுதார்கள். அவரும் இஸ்திக்ஃபார் செய்கிறார், உமர் ரலியல்லாஹும் சேர்ந்து அழுகிறார்கள். ரப்பே, உன் தண்டனையை நான் நிறைவேற்றி விட்டேன், ஆனால் என் தோழரை நீ மன்னித்து விட்டு. அவரும் அழுகிறார். அதற்கு பிறகு அவர் குடித்ததாக ஒரு வரலாறு இல்லை. இப்படி வரலாறுகளை பார்க்கலாம். ஜாதான், இன்னைக்கு வலியுல்லாக்களின் தலைவர் ஜாதான். அரபுலகத்திலே ஜாதான் இல்லாத, இன்னைக்கு அரபுலகத்திலே 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். ஜாதான் இன்னைக்கு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் மாதிரி. அவருடைய அந்த கச்சேரி இல்லாமல் கல்யாண வீடும் கிடையாது, மௌத்து வீடும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளு ஜாதான், அவ்வளவு குரல். இந்த ஜாதான் பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த வழியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போனாங்களாம். போகும்போது என்ன அழகான குரல், இதில் குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இப்படி அழகான குரலை வைத்து, அல்லாஹ் கொடுத்திருக்கிற குரலை வைத்து நரகத்திற்கு தயாராகிறாரே என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சாதாரண ஓடுறாரு, இந்த பெரிய மனுஷன் என்ன வார்த்தை சொன்னாரு என்று கேட்க, அழகான குரல், நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறுகிறாரே, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், நான் திருந்துவதற்கு என்ன வழி? 2 சொட்டு கண்ணீர், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் 99 கொலை செய்தவனை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. ஜாதான் அழுதார். அதற்கு பிறகு ஜாதான் வலிமார்களின் இறைநேசர்களின் பட்டியலில் இடம்பெறுகிறார். கிபாரு தாபிஈன், தாபிஈன்களிலேயே சிறந்தவர் ஜாதான். ஷாவானா, பெண்களில் கவிமடிக்கக்கூடியவள் ஷாவானா. இன்னைக்கு ஸ்ரேயான்னு அழைகிறாங்களா இல்லையா இளைஞர்கள் எல்லாம்? அது என்ன பேரு? ஸ்ரேயா, கௌசல்யா. பின்னாடியே அழைகிறான் ஒரு இளைஞர், ஒரு கூட்டமே அழையுது. அதை போல அன்றைக்கு ஷாவானாவின் பாடல் இல்லை என்றால் எதுவும் இல்லை, எந்த நிகழ்வுமே இல்லை என்று சொல்லப்பட்ட காலம். சாலிகை முர்ரி பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாங்க, ஷாவானா பக்கத்து வீட்டில். சாலிகை முர்ரி எப்பயுமே திக்ர் செய்கிற பழக்கம், சத்தமாக திக்ர் செய்வாங்க அந்த மஜ்லிஸில். அப்போ என்னமோ குரல் கேட்கிறதே, ஷாவானா ஆள் அனுப்புகிறாங்க, பணிப்பெண்ணை. சாலிகை முர்ரியினுடைய திக்ர் மஜ்லிஸுக்குள்ளே ஒரு ஆள் நுழைஞ்சுன்னா வெளியே வராது. போனாலும் வெளியே வரல பணிப்பெண். 2வது ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, போச்சு வெளியே வரல. ஷாவானாவே உள்ளே போயிட்டாங்க. திக்ர் மஜ்லிஸிலே கலந்தவுடன், அந்த பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் மஜ்லிஸிலே கலந்தவுடன் அவர்கள் தன்னை இழந்தார்கள். ஷாவானா எல்லாம் திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி, இஸ்திக்ஃபார்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சாலிகை முர்ரியை சந்தித்து, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா, நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்க, சாலிகை முர்ரி சொன்னாங்களா, அந்த அம்மா யாருன்னு தெரியாம, ஷாவானா அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப ஷாவானா தேம்பி அழுகிறார். பாவத்திற்கே பெயராக நான் மாறிவிட்டேனா? வந்ததே அந்த ஷாவானா தான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க என்ன செய்ய வேண்டும்? 2 சொட்டு கண்ணீர் சிந்தி தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரப்பு மன்னிப்பான்.
தௌபா செய்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். இன்றைக்கு இறைநேசரின் பட்டியலில் இருக்கிறார்கள். ஃபுதைல் இப்னு இயால் யாரு? திருடன், கள்ளக்கொள்ளன். ஃபுதைல் இப்னு இயால் நினைச்சா எந்த வீட்டிலும் மன்னர்களின் அரண்மனையில் திருடுகிற ஆற்றல் படைத்தாள். ஒரு கிழவி அம்மா தானே திருத்துச்சு. மேலே திருடுறதுக்காக ஏறி உக்காந்து இருக்கிறார். அந்த அம்மா ஓதிட்டு இருந்துச்சு, அலம்யானி நில்லதையும் நான் தக்ஷா குழு புகுண்டு. அல்லாவுடைய பயம் இல்லையா? மேலே திருட இருக்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கு. சில பேர் அல்லாவுடைய பயமே இல்லாமல் இருக்கிறாங்க, நாளை மறுமை நாள் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஓதுனது. அந்த பெண்ணினுடைய அந்த குரல் திருடனை மாற்றியது. நேரம் இறங்கி வர்றாரு. அந்த அம்மாட்டை கேட்டாரு, நான் என்ன செய்யட்டும்னு? பாவ மன்னிப்பு தேடிக்கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுவான். அழுதார். இறைநேசரின் பட்டியலில் இருக்கிறார் ஹசனுல் பஸரி. அவ்வளவு பெரிய மனிதர். ஹசன் பஸரி யாரு? வைர வியாபாரி. மன்னர்களுக்கு வைரத்தை விற்பனை செய்கிற வைர வியாபாரி ஹசன் பஸரி. ஒரு நாள் மன்னர் மகன் இறந்து போயிட்டார். அப்ப மன்னர் சொன்னாரா, நான் என்னுடைய நாட்டில் பாதியை எழுதி தர்றேன், யாராவது ஒரு 2 நிமிஷம் என் மகனை பிழைக்க வச்சிருங்களே, ஹயாத்தாக்குங்களே, எழுதி தந்துடுறேன், நாட்டில் பாதி எழுதி தந்துடுறேன். மூத்தா போனால 2 நிமிஷம் ஹயாத்தாக்க யாராலாவது முடியுமா? அப்பதான் ஹசன் பஸரி மாறினார்கள். இவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறோமே, இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோமே, அல்லாஹ் மன்னிப்பானா என்று மாறினார்கள் ஹசனுல் பஸரி. அழுதார்கள், அழுதார்கள், அழுதார்கள். வந்தவர்கள் கேட்டார்களாம், வீட்டில் என்ன வீட்டை கழுவி இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். இது தண்ணீர் அல்ல, கண்ணீர்னாங்களாம். கண்ணீர் அவ்வளவு தூரம் விட்டு இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இஸ்திக்ஃபார் எல்லா பாவங்களையும் அகற்றும். அவ்வளவு ஆற்றல். ஜவாமி உல் கலீம். இந்த ரமலானினுடைய 2வது 10ல் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி மன்னிக்க தயாராகிறான். முதல் 10ல் ரஹ்மத்தை கொடுக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபிமார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் எல்லாம் அந்த மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? இந்த 10ல் ரப்பே நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை அந்த 2 சொட்டு கண்ணீரோடு கேட்டுவிட்டால் ரப்புல் ஆலமீன் புனிதராக மாற்றி இறை நெருக்கம் பெற்றவராக ஆக்கி விடுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த ரமலானிலே இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாத நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழி. வாத நோய் வராது. ஒரு 4 வாக்கியத்தை ஓதிக்கிட்டே வந்தா நமக்கு இந்த வாத பிரச்சனைகள் வராது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக். முதல் வாக்கியம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக் வஅஃபில் அலைய மின் ஃபضலிக் வஅஃபில் அலைய மின் ஃபضலிக் வன்சுர் அலைய மின் ரஹ்மதிக் வன்சுர் அலைய மின் ரஹ்மதிக் வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக் வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக். இந்த 4 வாக்கியங்களையும் தினமும் 3 முறை ஓதி வரக்கூடியவர்களுக்கு வாத நோய் வரவே வராது. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.